ஹாய் ஹால் வெல்கம் டு தெரிஞ்சது ஷேர். எஸ் தமிழ்லே பார்த்துருப்பீங்க ப்ராப்ளம் சால்வ்டுன்னு சொல்லிட்டு கீழே வந்து எல்லாமே ஒரு க்ரியேட்டிவிட்டி வீடியோ மேக் பண்ணுறவங்களுக்கான ஒரு ஹெட்லைன்ஸாக இருக்கும். ஸ்டிச்சிங், ஆரி ஒர்க்கு, அப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு இந்த மாதிரி. ஸோ எஸ் நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம் சால்வ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதான் நம்ம ஃப்ரெண்டோட லெக் பார்ட்டு. ஸோ இது ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம எங்கே வச்சு வீடியோ எடுக்க போகிறோமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த நட்டை வந்து டைட் பண்ணோன்னா அது அழகாக அந்த இடத்துல அசையாமல் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ வந்து நான் ஸ்டிச்சிங்குன்றனால வந்து நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து நான் டைட் பண்ணிக்கிறேன் மிஷின்லேயே. இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து ஆர்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரினா நீங்கள் ஒரு டேபிள் வச்சுருப்பீங்களா, அதுலேயும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அந்த கேப் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட ஃப்ரெண்டோட பாடி பார்ட். இந்த இடத்துல ஒன்று கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு வேலை. இது இப்படியே ஃபிக்ஸ் பண்ணியே கூட இருக்கலாம், நம்ம எடுத்து போடணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஓகே, இந்த ஃபோன் வைக்கிற இடம் தான் வந்து ஹெட் பார்ட்டு. இந்த இடத்துல ஃபோனை வச்சு நம்ம வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணணும். ஸோ இப்போயே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ப்ராப்ளம் சால்வ்டுன்ட்டு. இன்னும் தெரியாதவங்க வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃபோன் வைக்கிற இடம் இல்லாமல் இந்த எல்லா இடத்தையுமே வந்து நம்ம வந்து 360 சைடும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆங்கிளும் வந்து எப்படி வேணால் அப் டவுன் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. நம்மளுக்கு கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. பாருங்கள், அது அந்த மிஷினோட ஹெட்டுக்குள்ளே கூட போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கலாம். ஸோ இது ஏன் நான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன்னா வந்து இந்த மாதிரி வீடியோ ஸ்டிச்சிங், இந்த ஆர்ட் கிராஃப்ட், இந்த மாதிரி ஆரி ஒர்க் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கிட்ட எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப்பை வந்து கேட்டுட்ருக்கணும். பட் ஆனால் வந்து இந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளமே இருக்காது. நம்மளே வந்து செல்ஃபாக வந்து வீடியோ எடுத்துக்கிடலாம். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கோம் நிறையா பேருக்கு எதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ்டுன்ட்டு. அண்ட் இந்த ஓவர் ஹெட் ட்ரைபாட் வந்து நான் என் ஃப்ரெண்டு சொல்கிறேன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே பாருங்கள், இப்போ இந்த பக்கம் நம்ம சப்போஸ் கட்டிங் டேபிள் வச்சுருக்கோன்னா இப்படி சுற்றி இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ கீழே வச்சு கட் பண்ண போகிறோன்னா கீழே எடுத்துக்கலாம். சப்போஸ் மேலே ஏதாவது இப்போ நம்ம காட்ட போகிறோன்னா அந்த இடத்துல ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தான்ட்டு இல்லை. ஸோ இதே மெத்தட் தான் வந்து உங்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஆரி ஒர்க் இந்த மாதிரி இப்போ சப்போஸ் அயனிங் பண்ணுறாங்க, ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறாங்க, அவங்களுக்குமே இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்ல ஒரு நெயில் ஆர்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணுற நம்ம எல்லாருக்குமே வந்து இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தான். அப்படியே அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து திருப்பி இதை கழட்டி வச்சு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது மிஷின்லேயே இருந்தால் கூட நம்ம பட்டன் ஸ்டிச் பண்ணால் அது ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸ்பேஸும் அந்தளவுக்குலாம் வந்து கவர் ஆக மாட்டேங்குது. அது பாட் ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ளேஸ்லேயே கரெக்டாக இருக்குது. அந்த ஹெட் பார்ட்டில் வந்து நான் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுத்து காட்டுறேன். அந்த வீடியோவுமே நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி கிட்ட எடுக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டிச்சிங்குன்றனால இப்போ ஏதாவது ஒன்று காட்டணுன்னா வந்து வியூவர்ஸ்க்கு இப்போ நான் கிட்ட வீடியோ எடுக்கணும். ஸோ இப்போ இந்த கைடு கிட்ட வரைக்கும் வந்து நான் வந்து இந்த ஆங்கிளை வந்து கொண்டு வந்து எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிட்ட தெரியுது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் வந்து இந்த ஓவர் ஹெட் ட்ரைபாட் வந்து சூப்பராக யூஸ் ஆகுது நம்மளுக்கு. அந்த ஆங்கிள் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அழகாக வந்து எந்த ஒரு ஷேக் மட்டும் இல்லாமல் அங்கே நல்லா நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து கொடுக்குது. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆங்கிள் எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னா வந்து அப்படியே நம்ம வீடியோ கூட ஆஃப் பண்ணக்கூட வேண்டாம், அப்படியே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வச்சு எடுத்துக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு வீடியோவில் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ டீட்டெயிலாக காட்டி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பெரிய யூஸ் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் ட்ரைபாடில் செட் பண்ணி நம்ம வந்து நார்மலாக எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வரும், கிட்ட காட்ட வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த டைம்லாம் வந்து நம்ம ரொம்ப வந்து ஒருத்தவங்க ஹெல்ப்பை போய் கேட்க வேண்டியதாக இருக்கும்.
வீடியோ எடுத்து தாங்கன்னா சிதறிக்கிட்டு ஓடுவாங்க. அது 1 நிமிஷம் வீடியோவா தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கே வந்து அப்படியே ஓவராக பண்ணிட்டு ஓடுவாங்க. ஐய்யய்யோ! இவ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம ஓடிடலான்னு சிதறி ஓடுவாங்க. யாரையும் நான் சொல்லலைங்க. என்னுடைய எண்ண வரையும் நான் பெத்ததையும் தான் சொல்கிறேன். அவ்வளோ நேரம் இப்படியே சுற்றிட்டு இப்படியே சும்மா தான் இருப்பாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறோன்ட்டு பார்த்தா, ஐய்யய்யோ! எனக்கு வேலை இருக்குப்பா. ஐய்யய்யோ! நான் இதை பண்ணணும்ப்பா அப்படின்வாங்க. அப்பா! அந்த அலப்பறைக்கெல்லாம் இனிமேல் நம்மளுக்கு சான்ஸே இல்ல. இதில வேற பிளாக்மெயில் வேற. வீடியோ எடுத்து தரமாட்டேன். இது பண்ணலன்னா வீடியோ எடுத்து தரமாட்டேன் அப்படின்வாங்க. பட் இனிமே நம்மளுக்கு அந்த மாரி யாரும் பிளாக்மெயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சாத்திக்கிட்டு, மூடிக்கிட்டு போ நாங்களே எடுத்துப்போம் அப்படின்ட்டு கெத்தா நம்ம எடுக்கலாம். எஸ் ஓவரா வேற பேசுகிறேன். திருப்பி போய் ஹெல்ப்னா அவங்க கிட்ட தான் நிற்கணும். அப்போ அவங்க என்னைய பார்த்து சொல்ல போகிறாங்க, சாத்திக்கிட்டு, மூடிக்கிட்டு போன்ட்டுன்னு. ஓகே, இந்த வீடியோ வந்து அது 2ம் பார்க்கவே கூடாது. பார்த்தீங்களா? அப்படியே அழகா கிட்ட சூப்பரா எடுத்து காட்டும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன். இனிமேல் நம்ம யாரையும் கெஞ்ச வேண்டியதில்ல. அழகா நம்ம வீடியோவை நம்மளே சுற்றி நம்ம ஓவர் ஹெட் ட்ரைபாட் ஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு எடுத்து தருவாங்க. கொஞ்சம் லைட்டிங் வந்து டிம்மாக இருக்குது. எஸ், அதுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கணும். ஒரு நல்ல லைட் ஒன்று வாங்கணும். ஃப்யூச்சரில் வாங்கலாம். எவ்வளோ கிட்ட வேணால் வச்சு நம்ம எடுக்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம வீடியோவும் ஷூட் பண்ணலாம். ஆனால் இவங்ககிட்ட நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுத்து தர வந்தாலும் அப்போ தான் தும்மல் வந்துடும், இருமல் வந்துடும். அவங்க மண்டை ஒரு பக்கம் இருக்கும், நம்ம ஃபோனோட ஆங்கிள் ஒரு பக்கம் இருக்கும், நம்ம ஒரு பக்கம் தைச்சிட்ருப்போம். வீடியோ ஓகே எடுத்து முடிச்சுட்டாங்க, போய் பார்த்தா அங்கே வீடியோவே இருக்காது. நம்ம ஒரு பக்கம் தைச்சிட்ருப்போம், அது ஒரு பக்கம் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஃப்ரெண்ட் நம்மளுக்கு பண்ண மாட்டாங்கங்க. நம்ம ஃப்ரெண்ட் சூப்பராக அழகாக நம்மளுக்கு ஒரு வீடியோவே எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு வீடியோ என்ன 2 வீடியோ எடுத்து தருவாங்க. எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமாக இருப்போம்.